ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதியுடைய அப்கமிங் பற்றி கேட்டிருந்தீங்க. ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஸோ கொடைக்கானலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். எஸ், நான் கூட கொடைக்கானல் அங்கே முடிச்சுட்டு அப்படியே இங்கே சென்னையில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க சீன்ஸை. இல்லைங்க, அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் வந்து சீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பேட்சப் மாதிரி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே கிளம்புற மாதிரி ஷூட்டு கொடைக்கானல் முடிச்சுட்டு இங்கே வர வழிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாம் வந்துட்டு இங்கேருந்து ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வரையில் அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறது, சாப்பிட்றது, அதே போல் வந்துட்டு அந்த காரில் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் லவ் சீன்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காமெடியாக. ஸோ அந்த சீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சென்னையில் வீட்டுக்குமே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா இருக்காங்களே, காவேரி, அவங்க வந்து ஒரு லைவ் வந்திருந்தாங்க. ஸோ அதில் கூட அவங்க வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லைவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய நர்மதா பாப்பா அவங்களுமே வந்து கூட இருக்காங்க. ஸோ கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் காமெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபயராக தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த வில்லி அவங்களுடைய இதெல்லாம் ஆட்டம் ஆரம்பமாயிடும். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வில்லி அந்த மாதிரி கேங் வச்சு மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் ரொமான்ஸாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாப்பா எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியே ஆஃப் ஸ்க்ரீன் வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வந்து ஒன் பை ஒன்னாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரோமோ நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் எந்த ஒரு ப்ரோமோவே வரல. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் அண்ட் காவேரி கொஞ்சம் லவ் சீன்ஸ் பண்ணிட்டு அவங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி காமிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஷூட் எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் பேக்கப் உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் சென்னை சீன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெலகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் மகாநதி அந்த 2 hours ஸ்பெஷல் எபிசோட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு பாப்புலர் சீரியல்ஸ் மட்டும் தான் 2 hours ஸ்பெஷல் எபிசோட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சண்டேல வந்து நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கும். ஸோ நார்மல் சீரியல்ஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக ரேட்டிங்ஸ் வராது. ஸோ அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக மகாநதியுமே இருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ அவங்களுமே சீக்கிரம் 2 hours ஸ்பெஷல் எபிசோட் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்களே அந்த 15 வரைக்கும் ஷூட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா ரஷ்அப் பண்ணி நிறைய சீன்ஸை கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே அந்த 2 hours ஸ்பெஷல் எபிசோடில் வரும் அப்படிங்கிறதா. ஸோ எந்த வீக் அப்படிங்கிறது தெரியல, பட் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா சாட்டர்டேவும் இனிமேல் சீரியல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 சண்டேஸ் கிட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நல்ல ரேட்டிங் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க பேக் டு அந்த மூவிஸ் இல்லை ஷோஸ் கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.